எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சரவணன், இதய சிகிச்சை நிபுணர், கோயம்புத்தூர் கார்டியாக் மற்றும் சைல்டு கிளினிக், கோயம்புத்தூர். நம்ம மக்கள் காமனாக கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஸ்டென்ட் வைக்கிறோம், ஹார்ட்டில் இதயத்தில் ஸ்டென்ட் வைக்கிறோம், இந்த ஸ்டென்ட்டு எத்தனை நாள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா, இதயத்தில் ரத்தனால அடைப்பு, அதாவது நம்ம இதயத்தில் 3 ரத்த குழாய் இருக்குங்க. மெயினாக இடது பக்கம் 2 ரத்த குழாய், வலது பக்கம் ஒரு ரத்த குழாய். இந்த ரத்த குழாய்கள் எல்லாமே சராசரியாக ஒரு 70 கிலோ இருக்கிற நபருக்கு 15 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். அதாவது ஒரு 70 கிலோ எடை உள்ள ஒரு நபருக்கு 15 to 16 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் தோராயமாக. இந்த இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் சுகர், அதாவது கட்டுக்குள் இல்லாத சர்க்கரை வியாதி, பிபி, பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறது, உடல் பருமன், ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, மனப்பருமன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கிறது, ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ், அது குடும்ப வரலாறு. அதாவது சிம்பிளாக சொன்னால் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன், மனப்பருமன், அதாவது டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ், இதனால தான் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுது. ஸோ நம்ம ஏற்பட்டிருக்கிற அடைப்பை ஸ்டென்ட்டை வச்சு அந்த அடைப்பை விரித்து விடுறோம். அந்த அடைப்பு 100% இருக்கலாம், 90, யூஸ்வலாக 70% மேலே இருக்கிற அடைப்புகளுக்கு தான் ஸ்டென்ட்டு வைப்போம். அந்த ஸ்டென்ட்டை வச்சு அந்த இரத்த குழாயை நம்ம விரித்து விடுறோம். அப்புறம் அந்த ஸ்டென்ட் எத்தனை நாள் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு 3 ரோடு இருக்குது, 3 ரோடு 15 கிலோமீட்டர் நீளம் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டென்ட்டுங்கிறது என்ன, ஒரு 3வது கிலோமீட்டர்லேருந்து 7வது கிலோமீட்டர் வரைக்கும் அடைப்பு இருக்குன்னா அந்த ரோடை சரி பண்ணி அதே ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது தான் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது ஸ்டென்ட் வைக்கிற முறை அப்படின்னு சொல்கிறது. சில பேருக்கு வெறும் பலூன் மட்டும் வைப்போம், ட்ரக் கோட்டட் பலூன் மட்டும் வைப்போம், சில பேருக்கு ஸ்டென்ட் வைப்போம். ஸோ இதில் மக்கள் என்ன கேட்போம், இந்த ஸ்டென்ட் லைஃப் லாங் வருமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா ஸ்டென்ட்லையுமே ஸ்டென்ட் அடைப்பு ஏற்படுறதுக்கு 1% சான்ஸ் இருக்குது. அக்யூட் ஸ்டென்ட் த்ரோம்போசிஸ் 1% மக்களுக்கு ஸ்டென்ட் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3% to 5% நபர்களுக்கு இன்ஸ்டென்ட் ரீஸ்டினோசிஸ், ஸ்டென்ட்டுக்குள்ளேயே அடைப்புகளும் திரும்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீதி 95 to 97% மக்களுக்கு ஒரு தொந்தரவும் யூஸ்வலாக வராது. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த 3வது கிலோமீட்டர் to 6வது கிலோமீட்டருக்கு மட்டும்தான் அந்த ரோடை நம்ம சரி பண்ணுவோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, சராசரியாக ரத்த குழாய்கள் 15 சென்டிமீட்டர் நீளம் இருந்தாலும் உலகத்திலே நீளமான ஸ்டென்ட்டே 4 to 5 சென்டிமீட்டர் தான் வரும். மொத்த ரத்த குழாய் 15 சென்டிமீட்டருக்கு ஒரே ஸ்டென்ட் போடுற அளவுக்குலாம் உலகத்திலேயே ஸ்டென்ட்டுகள் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு ரோடை நம்ம போட்டுட்டோம், திரும்ப அந்த ரோடை போய் டெலிஃபோனுக்குன்னு தோன்றோம், ஈபிக்குன்னு தோன்றோம், பாதாள சாக்கடைன்னு ரோடை தோண்டினோம்னா 6 மாதம் கழிச்சோ, 4 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ அந்த ரோடு டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ ஸ்டென்ட்டுங்கிறது அந்த ரோடை நாம் சரி பண்ணுறது மட்டும்தான். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன், மனப்பருமன், ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸை நிறுத்தணும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன், மனப்பருமன் எல்லாம் நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் புது அடைப்பு உருவாகாமல் இருக்கும். ஸ்டென்ட்டை மட்டும் வச்சுட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்து, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்து, பிபி கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் இது ஒன்றுமே கிடையாது. ரோடை போட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு இந்த ரோடை திரும்பவே ஃபோனுக்குன்னு தோன்றது, ஈபிக்குன்னு தோன்றது, பாதாள சாக்கடைக்குன்னு தோன்ற மாதிரி தான். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எனி ஸ்டென்ட், எந்த ஸ்டென்ட்லேயும் 1% அக்யூட் ஸ்டென்ட் த்ரோம்போசிஸ், 1% அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 to 5% இன்ஸ்டென்ட் ரீஸ்டினோசிஸ், பொறுமையாக 3 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ ஸ்டென்ட்டுக்குள்ளே அடைப்புகள் ஏற்படலாம். ஆனால் நம்ம ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, உடல் பருமன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணினா அந்த அடைப்புகள் வரதை தவிர்த்துக்கலாம். இந்த அடுத்த பகுதியில் எந்தெந்த லெவலுக்கு கண்ட்ரோல் இருந்திருந்தால் நம்ம புதுசாக அடைப்பு வராமல் இருக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதயம் காப்போம், உயிர் காப்போம். நன்றி, வணக்கம்.